அத்தியாயம் 40. அல்-முஃமின், நம்பிக்கை கொண்டவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம். ஹாமீம். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம். இது மிகைத்தவனும் அறிந்தவனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வேதம். காஃபிரில் ذنبி வகாபிலித் தௌபி ஷதீதில் இகாபி ذித் த்ௌலி லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மஸீர். அவன் பாவத்தை மன்னிப்பவன், மன்னிப்பு கோருவதை ஏற்பவன், கடுமையாக தண்டிப்பவன், அருளுடையவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மீளுதல் அவனிடமே உள்ளது. மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரூ ஃபலா யக்ருர்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். ஏக இறைவனை மறுப்போர் தவிர மற்றவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களில் தர்க்கம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நகரங்களில் சொகுசாக தெரிவது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். كذبت قبلهم قوم نوح والأحزاب من بعدهم وهمت كل أمة برسولهم ليأخذوه وجادلوا بالباطل ليدحضوا به الحق فأخذتهم فكيف كان عقاب. இவர்களுக்கு முன் நூஹுடைய சமுதாயத்தினரும் அவர்களுக்கு பின் பல சமுதாயத்தினரும் பொய்யென கருதினர். ஒவ்வொரு சமுதாயமும் தமது தூதர்களை தாக்க நினைத்தனர். பொய்யின் மூலம் உண்மையை அழிக்க தர்க்கம் செய்தனர். எனவே அவர்களை பிடித்தேன். எனது வேதனை எவ்வாறு அமைந்தது? وَكَذَلِكَ حَقَّتْ كَلِمَةُ رَبِّكَ عَلَى الَّذِينَ كَفَرُوا أَنَّهُمْ أَصْحَابُ النَّارِ. ஏக இறைவனை மறுப்போர் நரகவாசிகளை என்ற உமது இறைவனின் கட்டளை உறுதியாகிவிட்டது. الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. அர்ஷை சுமப்போரும் அதை சுற்றியுள்ளோரும் தமது இறைவனை போற்றி புகழ்கின்றனர், அவனை நம்புகின்றனர். எங்கள் இறைவா, ஒவ்வொரு பொருளையும் அருளாலும் அறிவாலும் நீ சூழ்ந்திருக்கிறாய். எனவே மன்னிப்பு கேட்டு உனது பாதையை பின்பற்றியோரை மன்னிப்பாயாக, அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாயாக என்று நம்பிக்கை கொண்டோருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றனர். ربنا وأدخلهم جنات عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم. எங்கள் இறைவா, அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் வாழ்க்கை துணைகளையும் அவர்களது சந்ததிகளில் நல்லோரையும் நீ வாக்களித்த நிலையான சொர்க்கச் சோலைகளில் நுழைய செய்வாயாக. நீ மிகைத்தவன், ஞானமிக்கவன். وَقِهِمُ السَّيِّئَاتِ وَمَنْ تَقِ السَّيِّئَاتِ يَوْمَئِذٍ فَقَدْ رَحِمْتَهُ وَذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. அவர்களை தீமையிலிருந்து காப்பாயாக. இன்று தீமையிலிருந்து நீ யாரை காத்து விட்டாயோ நீ அவருக்கு அருள் புரிந்து விட்டாய். இதுவே மகத்தான வெற்றி என்றும் பிரார்த்திக்கின்றார்கள். இன்னல்லதீன கஃபரூ யுனாதூன லமக்துல்லாஹி அக்பர் மின் மக்திக்கும் அன்ஃபுஸகும் இஸ் துதஊன இலல் ஈமானி ஃபதக்ஃபுரூன். நீங்கள் நம்பிக்கைக்குள்ள அழைக்கப்பட்ட போது மறுத்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள் இருந்த வெறுப்பை விட உங்களை அல்லாஹ் வெறுப்பது மிக பெரியது.
என்று ஏக இறைவனை மறுத்தோருக்கு கூறப்படும். قالوا ربنا أمتنا اثنتين وأحييتنا اثنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل. எங்கள் இறைவா, எங்களை 2 தடவை மரணிக்க செய்தாய், 2 தடவை உயிர்ப்பித்தாய். எங்கள் குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தப்பிக்க வழி ஏதும் உள்ளதா என்று அவர்கள் கேட்பார்கள். ذَلِكُمْ بِأَنَّهُ إِذَا دُعِيَ اللَّهُ وَحْدَهُ كَفَرْتُمْ وَإِنْ يُشْرَكْ بِهِ تُؤْمِنُوا فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ. அல்லாஹ் மட்டும் பிரார்த்திக்கப்பட்டால் மறுத்தீர்கள், அவனுக்கு இணை கற்பிக்கப்பட்டால் அதை நம்பினீர்கள் என்பதே இதற்கு காரணம். உயர்ந்தவனும் பெரியவனுமாகிய அல்லாஹுவுக்கே அதிகாரம் உரியது. هُوَ الَّذِي يُرِيكُمْ آيَاتِهِ وَيُنَزِّلُ لَكُم مِّنَ السَّمَاءِ رِزْقًا وَمَا يَتَذَكَّرُ إِلَّا مَن يُنِيبُ. அவனே தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகின்றான். வானத்திலிருந்து உணவை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றான். திருந்துபவர் தவிர மற்றவர் படிப்பினை பெறுவதில்லை. فَادْعُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ. ஏக இறைவனை மறுப்போர் வெறுத்த போதும் நீங்கள் வணக்கத்தை அல்லாஹுவுக்கே தூய எண்ணத்துடன் உரித்தாக்கி அவனிடமே பிரார்த்தியுங்கள். رفيع الدرجات ذو العرش يلقي الروح من أمره على من يشاء من عباده لينذر يوم التلاق. அவன் பதவிகளை உயர்த்துபவன், அர்ஷுக்கு உரிமையாளன். சந்திக்கும் நாள் பற்றி எச்சரிப்பதற்காக தனது அடியார்களில் தான் நாடியவர் மீது தனது உயிரோட்டமான கட்டளையை வழங்குகின்றான். يَوْمَ هُمْ بَارِزُونَ لَا يَخْفَى عَلَى اللَّهِ مِنْهُمْ شَيْءٌ لِمَنِ الْمُلْكُ الْيَوْمَ لِلَّهِ الْوَاحِدِ الْقَهَّارِ. அவர்கள் வெளிப்பட்டு வரும் நாளில் அவர்களை பற்றி எதுவும் அல்லாஹுவுக்கு மறைந்ததாக இருக்காது. இன்று ஆட்சி யாருக்கு? அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாஹுவுக்கே. اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب. இன்று ஒவ்வொருவரும் செய்ததற்கு கூலி கொடுக்கப்படும். இன்று எந்த அநியாயமும் இல்லை, அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன். وأنذرهم يوم الآزفة إذ القلوب لدى الحناجر كاظمين ما للظالمين من حميم ولا شفيع يطاع. சீக்கிரம் வரக்கூடிய நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பீராக. அப்போது இதயங்கள் தொண்டை குழிகளுக்கு வந்து அதை மென்று விழுங்குவோராக அவர்கள் இருப்பார்கள். அநீதி இழைத்தோருக்கு எந்த நண்பனும் அங்கீகரிக்கப்படும் பரிந்துரையாளனும் இல்லை. يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்களின் சாடைகள் மூலம் செய்யப்படும் துரோகத்தையும் உள்ளங்கள் மறைத்திருப்பதையும் அவன் அறிவான். وَاللَّهُ يَقْضِي بِالْحَقِّ وَالَّذِينَ يَدْعُونَ مِن دُونِهِ لَا يَقْضُونَ بِشَيْءٍ إِنَّ اللَّهَ هُوَ السَّمِيعُ الْبَصِيرُ. அல்லாஹ்வே நியாய தீர்ப்பு அளிப்பவன். அவனன்றி அவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்கள் எது பற்றியும் தீர்ப்பளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் செவியுறுபவன், பார்ப்பவன். أَوَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنْظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ كَانُوا مِنْ قَبْلِهِمْ كَانُوا هُمْ أَشَدَّ مِنْهُمْ قُوَّةً وَآثَارًا فِي الْأَرْضِ فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ وَمَا كَانَ لَهُمْ مِنَ اللَّهِ مِنْ وَاقٍ. பூமியில் அவர்கள் பயணித்து
தமக்கு முன் இருந்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிக்க வேண்டாமா? வலிமையிலும் பூமியில் விட்டு சென்ற தடயங்களிலும் இவர்களை விட அவர்கள் மிகைத்திருந்தனர். அவர்களது பாவங்கள் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பவர் யாரும் இருக்கவில்லை. ذلك بأنهم كانت تأتيهم رسلهم بالبينات فكفروا فأخذهم الله إنه قوي شديد العقاب. அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது மறுத்தது இதற்கு காரணம். எனவே அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். அவன் வலிமையுள்ளவன், கடுமையாக தண்டிப்பவன். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا وَسُلْطَانٍ مُبِينٍ إِلَى فِرْعَوْنَ وَهَامَانَ وَقَارُونَ فَقَالُوا سَاحِرٌ كَذَّابٌ. மூசாவை நமது சான்றுகளுடனும் தெளிவான ஆற்றலுடனும் ஃபிரௌன், ஹாமான், காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம். இவர் பெரும் பொய்யரான சூனியக்காரர் என்று அவர்கள் கூறினர். فَلَمَّا جَاءَهُم بِالْحَقِّ مِنْ عِندِنَا قَالُوا اقْتُلُوا أَبْنَاءَ الَّذِينَ آمَنُوا مَعَهُ وَاسْتَحْيُوا نِسَاءَهُمْ وَمَا كَيْدُ الْكَافِرِينَ إِلَّا فِي ضَلَالٍ. நம்மிடமிருந்து அவர்களிடம் உண்மையை அவர் கொண்டு வந்தபோது, இவரை நம்பியோரின் ஆண் மக்களை கொன்று விடுங்கள், அவர்களின் பெண்களை உயிருடன் விட்டு விடுங்கள் என்று கூறினர். நம்மை மறுப்போரின் சூழ்ச்சி தவறிலேயே முடியும். وَقَالَ فِرْعَوْنُ ذَرُونِي أَقْتُلْ مُوسَى وَلْيَدْعُ رَبَّهُ إِنِّي أَخَافُ أَن يُبَدِّلَ دِينَكُمْ أَوْ أَن يُظْهِرَ فِي الْأَرْضِ الْفَسَادَ. மூசாவை கொல்வதற்கு என்னை விட்டு விடுங்கள், அவர் தனது இறைவனை அழைக்கட்டும். உங்கள் மார்க்கத்தை அவர் மாற்றிவிடுவார் என்றும் பூமியில் குழப்பத்தை தோற்றுவிப்பார் என்றும் அஞ்சுகிறேன் என்று ஃபிரௌன் கூறினான். وَقَالَ مُوسَى إِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ مِنْ كُلِّ مُتَكَبِّرٍ لَا يُؤْمِنُ بِيَوْمِ الْحِسَابِ. விசாரிக்கப்படும் நாளை நம்பாத ஒவ்வொரு அகந்தை கொண்டவனை விட்டும் உங்கள் இறைவனிடமும் எனது இறைவனிடமும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூசா கூறினார். وَقَالَ رَجُلٌ مُؤْمِنٌ مِّنْ آلِ فِرْعَوْنَ يَكْتُمُ إِيمَانَهُ أَتَقْتُلُونَ رَجُلًا أَن يَقُولَ رَبِّيَ اللَّهُ وَقَدْ جَاءَكُم بِالْبَيِّنَاتِ مِن رَّبِّكُمْ وَإِن يَكُ كَاذِبًا فَعَلَيْهِ كَذِبُهُ وَإِن يَكُ صَادِقًا يُصِبْكُم بَعْضُ الَّذِي يَعِدُكُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي مَنْ هُوَ مُسْرِفٌ كَذَّابٌ. என் இறைவன் அல்லாஹ்வே என்று கூறும் ஒரு மனிதரை கொல்லப் போகின்றீர்களா? உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை அவர் உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். அவர் பொய்யராக இருந்தால் அவரது பொய் அவரையே சேரும். அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு எச்சரிப்பதில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். வரம்பு மீறும் பெரும் பொய்யருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்ட மாட்டான் என்று ஃபிரௌனுடைய சமுதாயத்தினரில் தனது நம்பிக்கையை மறைத்துக் கொண்டிருந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் கூறினார். يا قوم لكم الملك اليوم ظاهرين في الأرض فمن ينصرنا من بأس الله إن جاءنا قال فرعون ما أريكم إلا ما أرى وما أهديكم إلا سبيل الرشاد. என் சமுதாயமே, இன்று ஆட்சி உங்களிடமே இருக்கிறது. பூமியில் மிகைத்திருக்கிறீர்கள். அல்லாஹுவின் வேதனை நமக்கு வந்துவிடுமானால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுபவன் யார் எனவும் அவர் கூறினார். அதற்கு ஃபிரௌன்,
நான் சரி காண்பதையே உங்களுக்கு காட்டுகின்றேன், நேரான வழியை தவிர வேறு எதையும் நான் உங்களுக்கு காட்டவில்லை என்று கூறினான். وقال الذي آمن يا قوم إني أخاف عليكم مثل يوم الأحزاب مثل دأب قوم نوح وعاد وثمود والذين من بعدهم وما الله يريد ظلما للعباد. என் சமுதாயமே, மற்ற சமுதாயத்தினரின் கதியை போன்றும் நூஹுடைய சமுதாயம், ஆது சமுதாயம், சமூது சமுதாயம் மற்றும் அவர்களுக்கு பின் வந்தோருக்கு ஏற்பட்ட கதி போன்றும் உங்கள் விஷயத்திலும் நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயத்தை நாடுபவனில்லை என்று நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர் கூறினார். என் சமுதாயமே, தீர்ப்புக்காக அழைக்கும் நாளை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன். அந்நாளில் புறங்காட்டி ஓடுவீர்கள். அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பவன் இருக்க மாட்டான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர் வழி காட்டுபவன் இல்லை. وَلَقَدْ جَاءَكُمْ يُوسُفُ مِنْ قَبْلُ بِالْبَيِّنَاتِ فَمَا زِلْتُمْ فِي شَكٍّ مِّمَّا جَاءَكُمْ بِهِ حَتَّى إِذَا هَلَكَ قُلْتُمْ لَنْ يَبْعَثَ اللَّهُ مِنْ بَعْدِهِ رَسُولًا كذلك يضل الله من هو مسرف مرتاب. முன்னர் யூசுப் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். அவர் உங்களிடம் கொண்டு வந்ததில் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள். அவர் மரணித்ததும் இவருக்கு பின் எந்த தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என கூறினீர்கள். வரம்பு மீறி சந்தேகம் கொள்பவனை அல்லாஹ் இப்படித்தான் வழிகெடுக்கிறான். الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم كبر مقتا عند الله وعند الذين آمنوا كذلك يطبع الله على كل قلب متكبر جبار. அவர்கள் தங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காமல் அல்லாஹ்வின் வசனங்களில் தர்க்கம் செய்கின்றனர். அல்லாஹ்விடமும் நம்பிக்கை கொண்டோரிடமும் இது பெரும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இவ்வாறே பெருமை அடித்து அடக்கியாளும் ஒவ்வொரு உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிடுகின்றான். وقال فرعون يا هامان ابن لي صرحا لعلي أبلغ أسباب السماوات فأطلع إلى إله موسى وإني لأظنه كاذبا وكذلك زين لفرعون سوء عمله وصد عن السبيل وما كيد فرعون إلا في تباب. ஹாமானே, எனக்காக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பு, வழிகளை வானங்களின் வழிகளை அடைந்து மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும். அவரை பொய் சொல்பவராகவே நான் கருதுகிறேன் என்று ஃபிரவுன் கூறினான். இவ்வாறே ஃபிரவுனுக்கு அவனது தீய செயல் அழகாக்கி காட்டப்பட்டது. நேர் வழியை விட்டும் அவன் தடுக்கப்பட்டான். ஃபிரவுனின் சூழ்ச்சி அழிவில் தான் முடிந்தது. وقال الذي آمن يا قوم اتبعون أهدكم سبيل الرشاد. என் சமுதாயமே, என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நேர் வழி காட்டுகிறேன் என்று நம்பிக்கை கொண்டு அவர் கூறினார். يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار. என் சமுதாயமே, இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே,
மறுமையே நிலையான உலகம். من عمل سيئة فلا يجزى إلا مثلها ومن عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة يرزقون فيها بغير حساب. யாரேனும் ஒரு தீமையை செய்தால் அது போன்றதை தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார். ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டவராக நல்லறம் செய்வோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அதில் கணக்கின்றி வழங்கப்படுவார்கள். وَيَا قَوْمِ مَا لِي أَدْعُوكُمْ إِلَى النَّجَاةِ وَتَدْعُونَنِي إِلَى النَّارِ. என் சமுதாயமே, எனக்கென்ன, நான் உங்களை வெற்றிக்கு அழைக்கிறேன், நீங்களோ என்னை நரகிற்கு அழைக்கின்றீர்கள். تدعونني لأكفر بالله وأشرك به ما ليس لي به علم وأنا أدعوكم إلى العزيز الغفار. நான் அல்லாஹுவை மறுத்து எனக்கு அறிவில்லாத ஒன்றை அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று என்னை அழைக்கின்றீர்கள். நானோ மிகைத்தவனாகிய மன்னிப்பவனிடம் உங்களை அழைக்கிறேன். لا جرم أن ما تدعونني إليه ليس له دعوة في الدنيا ولا في الآخرة وأن مردنا إلى الله وأن المسرفين هم أصحاب النار. என்னை எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அதற்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் பிரார்த்திக்கப்படும் தகுதி இல்லை என்பதிலும், நாம் திரும்புவது அல்லாஹ்விடமே என்பதிலும், வரம்பு மீறுவோர்தான் நரகவாசிகள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. فستذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. நான் உங்களுக்கு கூறுவதை பின்னர் உணர்வீர்கள். எனது காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன் என்றும் அவர் கூறினார். فوقاه الله سيئات ما مكروا وحاق بآل فرعون سوء العذاب. எனவே அவர்கள் சூழ்ச்சி செய்த தீங்குகளை விட்டும் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனின் ஆட்களை தீய வேதனை சூழ்ந்து கொண்டது. النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب. காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் அவர்கள் காட்டப்படுவார்கள். யுக முடிவு நேரம் வரும்போது ஃபிரௌனின் ஆட்களை கடுமையான வேதனையில் நுழைய செய்யுங்கள் என்று கூறப்படும். وَإِذْ يَتَحَاجُّونَ فِي النَّارِ فَيَقُولُ الضُّعَفَاءُ لِلَّذِينَ اسْتَكْبَرُوا إِنَّا كُنَّا لَكُمْ تَبَعًا فَهَلْ أَنْتُمْ مُغْنُونَ عَنَّا نَصِيبًا مِنَ النَّارِ. நரகத்தில் அவர்கள் தர்க்கம் செய்து கொள்ளும் போது, உங்களை தானே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தோம், எனவே நரகத்திலிருந்து சிறிதளவை எங்களை விட்டும் தடுப்பவர்களாக இருக்கிறீர்களா என்று பலவீனர்கள் பெருமை அடித்தோரை நோக்கி கேட்பார்கள். قال الذين استكبروا إنا كل فيها إن الله قد حكم بين العباد. நாம் அனைவருமே இதில் தானே இருக்கிறோம், அல்லாஹ் அடியார்களிடையே தீர்ப்பளித்து விட்டானே என்று பெருமை அடித்தோர் கூறுவார்கள்.
وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இவ்வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் லேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலர்களிடம் கூறுவார்கள். أَوَلَمْ تَكُ تَأْتِيكُمْ رُسُلُكُمْ بِالْبَيِّنَاتِ قَالُوا بَلَى قَالُوا فَادْعُوا وَمَا دُعَاءُ الْكَافِرِينَ إِلَّا فِي ضَلَالٍ. உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு இவர்கள் ஆம் என்று கூறுவார்கள். அப்படியானால் நீங்களே பிரார்த்தியுங்கள் என்று நரகின் காவலர்கள் கூறுவார்கள். ஏக இறைவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே முடியும். إِنَّا لَنَنصُرُ رُسُلَنَا وَالَّذِينَ آمَنُوا فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيَوْمَ يَقُومُ الْأَشْهَادُ. நமது தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் முன்வரும் நாளிலும் நாம் உதவுவோம். يَوْمَ لَا يَنفَعُ الظَّالِمِينَ مَعْذِرَتُهُمْ وَلَهُمُ اللَّعْنَةُ وَلَهُمْ سُوءُ الدَّارِ. அந்நாளில் அநீதி இழைத்தோருக்கு அவர்களின் சமாளிப்புகள் பயன் தராது. அவர்களுக்கு சாபம் உள்ளது, அவர்களுக்கு தீய தங்குமிடமும் உண்டு. وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْهُدَى وَأَوْرَثْنَا بَنِي إِسْرَائِيلَ الْكِتَابَ. மூசாவுக்கு நேர் வழியை கொடுத்தோம், அவ்வேதத்தை இஸ்ராயலின் மக்களுக்கு உடமையாக்கினோம். هُدًى وَذِكْرَى لِأُولِي الْأَلْبَابِ. அது நேர் வழி காட்டக்கூடியதும் அறிவுடையோருக்கு படிப்பினையுமாகும். فاصبر إن وعد الله حق واستغفر لذنبك وسبح بحمد ربك بالعشي والإبكار. முஹம்மதே, பொறுமையை கடைபிடிப்பீராக. அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மை. உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக. உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழ்வீராக. إن الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم إن في صدورهم إلا كبر ما هم ببالغيه فاستعذ بالله إنه هو السميع البصير. தங்களுக்கு சான்று கிடைக்காமல் அல்லாஹுவின் வசனங்களில் தர்க்கம் செய்வோரின் உள்ளங்களில் பெருமை தவிர வேறில்லை. அதற்கு அவர்கள் தகுதி படைத்தோர் இல்லை. அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவீராக. அவன் செவியுறுபவன், பார்ப்பவன். لخلق السماوات والأرض أكبر من خلق الناس ولكن أكثر الناس لا يعلمون. வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட பெரியது. எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். وَمَا يَسْتَوِي الْأَعْمَى وَالْبَصِيرُ وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَلَا الْمُسِيءُ قَلِيلًا مَا تَتَذَكَّرُونَ. குருடரும் பார்வை உள்ளவரும் சமமாக மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவரும் தீமை செய்தவரும் சமமாக மாட்டார்கள். குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள். இன்னஸ் ஸாஅத லஆதியத்துன் லா ரைப ஃபீஹா வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். யுக முடிவு நேரம் வரக்கூடியதே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ
إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. என்னை அடையுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறேன். எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் எழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகின்றான். الله الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. நீங்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் பார்க்கக்கூடிய நிலையில் பகலையும் அல்லாஹ்வே ஏற்படுத்தினான். அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவன், எனினும் மனிதர்களில் அதிகமானோர் நன்றி செலுத்துவதில்லை. ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ خَالِقُ كُلِّ شَيْءٍ لَا إِلَهَ إِلَّا هُوَ فَأَنَّى تُؤْفَكُونَ. அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றீர்கள்? كَذَلِكَ يُؤْفَكُ الَّذِينَ كَانُوا بِآيَاتِ اللَّهِ يَجْحَدُونَ. அல்லாஹ்வின் வசனங்களை மறுத்தோரும் இப்படித்தான் திசை திருப்பப்பட்டனர். الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بناء وصوركم فأحسن صوركم ورزقكم من الطيبات ذلكم الله ربكم فتبارك الله رب العالمين. அல்லாஹ்வே பூமியை உங்களுக்கு நிலையானதாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான். உங்களுக்கு வடிவம் தந்தான். உங்கள் வடிவங்களை அழகுற அமைத்தான். தூய்மையானவற்றை உங்களுக்கு வழங்கினான். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன். هو الحي لا إله إلا هو فادعوه مخلصين له الدين الحمد لله رب العالمين. அவனே என்றும் உயிருடன் இருப்பவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. எனவே வணக்கத்தை தூய எண்ணத்துடன் அவனுக்கே உரித்தாக்கி அவனையே அழையுங்கள். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். قل إني نهيت أن أعبد الذين تدعون من دون الله لما جاءني البينات من ربي وأمرت أن أسلم لرب العالمين. என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் என்னிடம் வந்தபோது அவனையன்றி யாரை அழைக்கின்றீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டு விட்டேன். மேலும் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று முஹம்மதே கூறுவீராக. هو الذي خلقكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم يخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ثم لتكونوا شيوخا ومنكم من يتوفى من قبل ولتبلغوا أجلا مسمى ولعلكم تعقلون. அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பின்னர் விந்து துளியிலிருந்தும் பின்னர் கருவுற்ற சினை முட்டையிலிருந்தும் படைத்தான். பின்னர் உங்களை குழந்தையாக வெளியேற்றுகின்றான். பின்னர் உங்கள் பருவத்தை அடைகின்றீர்கள். பின்னர் முதியோராக ஆகின்றீர்கள். இதற்கு முன்பே கைப்பற்றப்படுவோரும் உங்களில் உள்ளனர். குறிப்பிட்ட காலக்கெடுவை நீங்கள் அடைகின்றீர்கள். நீங்கள் விளங்குவதற்காக இதை கூறுகின்றான். هو الذي يحيي ويميت فإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. அவனே உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்க செய்கிறான்.
ஒரு காரியத்தை அவன் முடிவெடுத்து விட்டால் ஆகு என கூறுவான், உடனே அது ஆகிவிடும். அலம் தர இலல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹி அன்னா யுஸ்ரஃபூன். அல்லாஹ்வின் வசனங்களில் தர்க்கம் செய்வோர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதை நீர் அறியவில்லையா? الذين كذبوا بالكتاب وبما أرسلنا به رسلنا فسوف يعلمون. அவர்கள் வேதத்தையும் எதனுடன் நமது தூதர்களை அனுப்பினோமோ அதையும் பொய்யென கருதுகின்றனர். பின்னர் அறிந்து கொள்வார்கள். إذ الأغلال في أعناقهم والسلاسل يسحبون في الحميم ثم في النار يسجرون. அப்போது அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும். அவர்கள் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள். பின்னர் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள். قيل لهم أين ما كنتم تشركون من دون الله قالوا ضلوا عنا بل لم نكن ندعو من قبل شيئا كذلك يضل الله الكافرين. அல்லாஹ்வை என்று நீங்கள் இணை கற்பித்தவை எங்கே என்று பின்னர் அவர்களிடம் கேட்கப்படும். எங்களை விட்டும் மறைந்து விட்டன, இல்லை இதற்கு முன் எதையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். இவ்வாறே தன்னை மறுப்போரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகின்றான். ذلكم بما كنتم تفرحون في الأرض بغير الحق وبما كنتم تمرحون. நீங்கள் பூமியில் நியாயமின்றி பெருமிதம் கொண்டதும் இருமாப்பு கொண்டதுமே இதற்கு காரணம். ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. நரகத்தின் வாசல்களில் நுழையுங்கள், அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள். ஆணவம் கொண்டோரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. فاصبر إن وعد الله حق فإما نرينك بعض الذي نعدهم أو نتوفينك فإلينا يرجعون. முஹம்மதே, பொறுப்பீராக. அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை. எனவே அவர்களுக்கு நாம் எச்சரித்தவற்றில் சிலவற்றை உமக்கு நாம் காட்டினால் அல்லது உம்மை நாம் மரணிக்க செய்தால் நம்மிடமே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِّن قَبْلِكَ مِنْهُم مَّن قَصَصْنَا عَلَيْكَ وَمِنْهُم مَّن لَّمْ نَقْصُصْ عَلَيْكَ وَمَا كَانَ لِرَسُولٍ أَن يَأْتِيَ بِآيَةٍ إِلَّا بِإِذْنِ اللَّهِ فَإِذَا جَاءَ أَمْرُ اللَّهِ قُضِيَ بِالْحَقِّ وَخَسِرَ هُنَالِكَ الْمُبْطِلُونَ. உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம். அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறியிருக்கின்றோம். அவர்களில் சிலரை பற்றி நாம் உமக்கு கூறவில்லை. அல்லாஹ்வின் விருப்பப்படியே தவிர எந்த அற்புதத்தையும் கொண்டு வருவது எந்த தூதருக்கும் இல்லை. எனவே அல்லாஹ்வின் கட்டளை வரும்போது நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். அப்போது வீணர்கள் இழப்பை அடைவார்கள். அல்லாஹு அல்லதி ஜஅல லகுமுல் அன்ஆம லிதர்கபூ மின்ஹா வ மின்ஹா தஅகுலூன். நீங்கள் ஏறி செல்வதற்காக உங்களுக்கு கால்நடைகளை அல்லாஹ்வே உருவாக்கினான். அவற்றிலிருந்து உண்ணுகின்றீர்கள். وَلَكُمْ فِيهَا مَنَافِعُ وَلِتَبْلُغُوا عَلَيْهَا حَاجَةً فِي صُدُورِكُمْ وَعَلَيْهَا وَعَلَى الْفُلْكِ تُحْمَلُونَ. அவற்றில் உங்களுக்கு வேறு பயன்களும் உள்ளன. உங்கள் உள்ளங்களில் உள்ள தேவையை அவற்றின் மீது அடைந்து கொள்கிறீர்கள். அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் சுமக்கப்படுகின்றீர்கள். وَيُرِيكُمْ آيَاتِهِ فَأَيَّ آيَاتِ اللَّهِ تُنْكِرُونَ.
அவன் உங்களுக்கு தனது அத்தாட்சிகளை காட்டுகின்றான். அல்லாஹுவின் எந்த சான்றுகளை நிராகரிக்கிறீர்கள்? أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم كانوا أكثر منهم وأشد قوة وآثارا في الأرض فما أغنى عنهم ما كانوا يكسبون. அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தமக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிக்க வேண்டாமா? இவர்களை விட அவர்கள் அதிக எண்ணிக்கை கொண்டோராகவும் வலிமை மிக்கோராகவும் பூமியில் நினைவு தடயங்களை அதிகம் விட்டு செல்வோராகவும் இருந்தனர். அவர்கள் செய்தது அவர்களை காப்பாற்றவில்லை. فَلَمَّا جَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ فَرِحُوا بِمَا عِندَهُم مِّنَ الْعِلْمِ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது தம்மிடம் உள்ள கல்வியின் காரணமாக பெருமிதம் கொண்டனர். அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. فَلَمَّا رَأَوْا بَأْسَنَا قَالُوا آمَنَّا بِاللَّهِ وَحْدَهُ وَكَفَرْنَا بِمَا كُنَّا بِهِ مُشْرِكِينَ. அவர்கள் நமது வேதனையை பார்த்தபோது அல்லாஹ்வை மட்டும் நம்பினோம், நாங்கள் எதை இணையாக கருதினோமோ அதை மறுத்துவிட்டோம் என்றனர். فَلَمْ يَكُ يَنفَعُهُمْ إِيمَانُهُمْ لَمَّا رَأَوْا بَأْسَنَا سُنَّةَ اللَّهِ الَّتِي قَدْ خَلَتْ فِي عِبَادِهِ وَخَسِرَ هُنَالِكَ الْكَافِرُونَ. நமது வேதனையை பார்த்தபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயன் தரவில்லை. சென்றுவிட்ட தனது அடியார்களிடம் அல்லாஹ்வின் வழிமுறை இதுவே. அப்போது நம்மை மறுத்தோர் இழப்பை அடைந்தார்கள்.